இன்னும்டா நான் ஸ்கிரீன்ல காட்டுற கேரக்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேல இந்த கேரக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த ஒரு கேரக்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்க. சிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, பிஆர் இருந்தாலும் சரி, ஒரு தரமான காம்பினேஷனா இருக்கும். அது அப்படி என்ன காம்பினேஷன் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஒண்ணுமே நீங்க ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்குன்னு நினைக்காதீங்க. டெய்லி நான் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா ஐரிஸ் கேரக்டரை யூஸ் பண்ணுங்க. 5 க்ளோவாலுக்கு பின்னாடி உள்ள இனிமையை மார்க் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஒரு இனிமிஸை க்ளோவாலுக்கு பின்னாடில இருந்தே உங்களால சுட முடியும். ஐரிஸோட புருஷனான மாரோ கேரக்டர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா இனிமிஸை மார்க் பண்ண இனிமிஸுக்கு ஹையஸ்ட் டேமேஜ் கொடுப்பாரு. இது மட்டும் இல்லாம தூரத்துல இருக்க எனிமிஸுக்குமே ஹையஸ்ட் டேமேஜ் கொடுப்பாரு. சப்போர்ட்டுக்கு மாமியார் கேரக்டரான பலமா பாத்தீங்கன்னா எந்திரிச்சிருவாங்க. இவங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு க்ளோல உடைச்சிருந்தா போதும் உங்களுக்கு 10 செகண்ட்க்கு பாத்தீங்கன்னா எனிமிஸை அடிக்கிறதுக்கு அக்யூரசியை பாத்தீங்கன்னா தரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சண்டேல பார்ட்டி கேரக்டரான தஷா கேரக்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் ஃபயர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்காம மூவ்மெண்ட் ஸ்பீடுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சோ விஎஸ்எஸ் கன்னு, ஏடபிள்யூஎம் இந்த மாதிரி கன்லாம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனிமீஸை ஈஸியா பொளந்து கட்டலாம் இந்த ஒரு காம்பினேஷன் யூஸ் பண்ணி.